السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழகான ஒன்று கூடலிலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு உறவு மறவாமை என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை அரபியில் சொல்வதாக இருந்தால் ஹுஸ்னுல் அஹ்த் அப்படி என்று சொல்லலாம். கடந்த கால உபகாரங்களை, உதவிகளை, எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதரவு, துணையை என்றைக்கும் மறக்காமல் நாங்கள் வாழ்வதைத்தான் இந்த உறவு மறவாமை என்கின்ற இந்த சொல் குறிக்கிறது. இமாம் புகாரி கூட தனது சஹீஹுல் புகாரியிலே ஹுஸ்னுல் அஹ்த் மினல் ஈமான், உறவுகளை அதாவது உதவிகளையும் உபகாரங்களையும் ஞாபகம் வைத்து பேணி நடத்தல் ஈமானிலே உள்ளது என்று சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், எமது உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவில் நல்ல விஷயங்களுக்கும் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல குணங்களுக்கும் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோமோ, ஆர்வம் ஊட்டுகிறோமோ, அந்த அளவில் இந்த உள்ளம் ஈமானின் பக்கமும் நல்ல பண்பாடுகளின் பக்கமும் பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளம் என்ன செய்யும், வளரும். எந்த அளவுக்கு கெடுதியின் பக்கம் இந்த உள்ளத்தை நாங்கள் திசை திருப்புகிறோமோ அல்லது தூண்டுகிறோமோ, பழக்கங்களை ஏற்படுத்துகிறோமோ, அந்த அளவில் இந்த உள்ளம் என்ன செய்யும், மோசமான விஷயங்களுக்கு பழகி செல்லும். எனவே நற்குணம் என்பது எங்களை நாம் பழக்கிக் கொள்வதுதான் நற்குணம். வெறுமனே இப்படி ஒரு உரையை கேட்பதின் ஊடாக எங்களுக்கு அந்த நற்குணம் வந்துவிடப் போவதில்லை. மாற்றமாக ஒரு அறிவூட்டல் ஏற்படும், ஒரு விளக்கம் என்ன செய்யும், கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதனூடாக எங்கெங்கெல்லாம் எங்களிடத்திலே குறைகள் இருக்கின்றன, எந்த இடத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞாபகம் ஊட்டலாகத்தான் இந்த உரை இருக்கும். அவைகளை உள்ளத்திலே பதிவு செய்து அவைகளை நாம் எமது உள்ளத்திலே அதாவது ஒரு ஊட்டச் செய்து பயிற்சியாக மாற்றிக்கொள்வது எங்களது திறமையிலும் எங்களது முயற்சியிலும் என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் இதை விட கொஞ்சம் சத்தமாக பேசலாம், மைக் இழுக்குது, அதனால தான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். சரியா? இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்தில் எனக்கு பேசலாம் போயிடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான விஷயம் என்னென்று சொன்னால், என்னென்ன நல்ல நல்ல பண்புகளை, நல்ல நல்ல குணங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது, என்னென்ன நல்ல நல்ல குணங்களை, நல்ல நல்ல பண்புகளை சொல்லி தந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தெரிந்து கொள்வதன் ஊடாக எங்களை ஒரு சிறந்த இடத்திற்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். சில பொழுதுகளில் சில விஷயங்களை நாங்கள் நல்ல பண்பென்றே நினைத்திருக்க மாட்டோம். இதெல்லாம் அதாவது ஹுஸ்னுல் ஹுலுக்கிலே, நல்ல பண்பாடுகளிலே வருமா என்று விளங்கியே இருக்க மாட்டோம். மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம், பண்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன, இவைகளை இப்படியெல்லாம் பேண வேண்டும் என்கின்ற அந்த விளக்கங்கள் கூட இஸ்லாம் தான் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருகிறது. மிகவும் பேசப்படாத அல்லது உணர்த்தப்படாத ஒரு நல்ல பண்பாடுகளில் ஒன்றுதான் இந்த உறவு மறவாமை என்கின்ற ஒரு அம்சம். இமாம் புகாரி இதை ஹுஸ்னுல் அஹ்த் மினல் ஈமான் என்ற ஒரு தலைப்பிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் உறவுகளை அதாவது உபகாரங்களை மறவாமை என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று சொல்லி இமாம் புகாரி தலைப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. உதாரணமாக நன்றி செலுத்தல் அப்படின்னு நாங்கள் நிறைய படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். சுக்ர், இறைவனுக்கு நன்றி செலுத்தல், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தல், இப்படியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இந்த நன்றி செலுத்தலில் ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி தான் இந்த ஹுஸ்னுல் அஹ்த் என்ற பகுதி. நன்றி செலுத்தல் என்பது ஒரு பொதுவான தலைப்பாக இருந்தாலும் இந்த உறவு மறவாமை என்கின்ற இந்த பகுதி அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான பகுதி.
இதற்கும் மற்றவைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று சொன்னால், எங்களுக்கு ஏதாவது ஒருவர் நலவு செய்தால் அவருக்கு நாங்கள் நன்றியோடு நடக்க வேண்டும், அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவருக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இது நன்றி செலுத்தலோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் எல்லா உபகாரங்களும் உங்களுக்கு உரிய நேரத்தில் வந்ததாக இருக்காது. எல்லா விதமான அனுசரிப்புகளும் உரிய நேரத்தில் வந்ததாக இருக்காது. சில அனுசரிப்புகளும் சில உதவிகளும் இன்று நாங்கள் இருக்கக்கூடிய உயர்ந்த தரத்துக்கும் உயர்ந்த கல்விக்கும் உயர்ந்த தொழிலுக்கும் உயர்ந்த இடத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கும். அந்த உதவி இல்லை என்றால், அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் அந்த உதவிக்கு இல்லாதிருந்தால் நாங்கள் இந்த இடத்தையே என்ன செய்திருக்க மாட்டோம், அடைந்திருக்க மாட்டோம். இதுபோல சில உதவிகள் இந்த உலகத்திலே என்ன உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவன் பாடசாலைக்கு செல்கிற நேரத்தில் வறுமையில் கஷ்டப்படுகிறார். அந்த நேரத்தில் உதவி செய்யாம அவர் அந்த ஸ்கூலெல்லாம் விட்டு பாடசாலைக்கெல்லாம் போகாம படிப்பெல்லாம் விட்டு கஷ்டப்பட்டு தொழிலெல்லாம் செஞ்சு முன் வேற ஒரு நிலைக்கு அடைந்த பின்னால் அவருக்கு 4 பேர் உதவி செய்கின்ற உதவியும் உதவிதான். ஆனால் அவர் எந்த இடத்தில் அவருக்கு அது கிடைத்திருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கிடைத்திருந்தால் அது அவருடைய முடிவையே என்ன செஞ்சிருக்கும், தலைகீழாக மாற்றி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேருடைய கல்விக்கு அந்த உதவி வழங்கப்படாததனால் எத்தனையோ கல்விமான்களை இந்த சமுதாயம் இழந்திருக்கிறது. இதுக்கு சொல்றது என்ன, அதாவது அந்த இடத்தை, அதாவது உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய உபகாரம் பலரை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி விட்டிருக்கும். சாதாரண உதவிகளுக்கு நன்றி செலுத்துவதும் இதற்கு நன்றி செலுத்துவதற்கும் இடையில் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்படியா இல்லையா? எங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகாஃபி ஊஹு, அதுக்கு ஈடாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கள், அதுக்கு ஈடாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்கள். அப்படி செஞ்சிட்டால் அது முடிஞ்சு, அந்த எங்களை நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அந்த கடமை முடிந்து விட்டது. ஆனால் எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்மார்களோடு நாம் அப்படியே நடந்து கொள்கிறோம்? இல்லை, அதை விட மேலதிகமாக நடந்து கொள்கிறோம். காரணம், அது எங்களுக்கு செய்யப்பட்ட உதவி வழிகாட்டல் என்றதோட முடியலை, எங்களுடைய உருவாக்கத்துக்கு பின்னால அது என்ன செய்து சம்பந்தப்படுகிறது. தாய் தந்தைக்கு என்றைக்கும் இஹ்சானோடு சிறந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்? அது சாதாரணமானதல்ல, எங்கள் வாழ்க்கையை உருவாக்கிய உதவி. அதுபோல சிலர் கஷ்டத்திலும் வறுமையிலுமே இருந்திருப்பார்கள். யாரிடத்தில் கேட்டாலும் உதவிகள் கிடைத்திருக்காது, கிடைக்க வேண்டிய ஜக்காத்தும் அவருக்கு கிடைத்திருக்காது. திடீரென யாரோ ஒருவர் அவரை அறிந்து அளந்து ஒரு முக்கியமான ஒரு உதவியை செய்திருப்பார். அவர் வாழ்க்கையிலே தொழிலிலே எல்லா வகையிலும் முன்னேறி ஒரு பெரிய இடத்தை அடைவதற்கு அது என்ன செய்யும், காரணமாக இருந்திருக்கும். கல்வி படிப்புக்காக மிக ஆர்வத்தோடு சில பிள்ளைகள் இருப்பார்கள், உதவியே என்ன செய்யாது இருக்காது, எந்த விதமான துணையும் அவருக்கு இருக்காது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி என்ன செஞ்சிருக்கும், ஒரு சகோதரர் மூலம் அவரை அறிந்து தெரிந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமலும் நீ படி நான் கவனிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் என்ன கவனித்திருப்பார்கள். இன்றைய ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் இருப்பதற்கு அந்த நபருடைய உதவி என்ன செய்திருக்கும், காரணமாக இருந்திருக்கும். சிலருடைய சமூக பணிகள், சமூக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகவும் துணையாக யார் இருக்க வேண்டும், அவரது மனைவி. தனது சொந்த வாழ்க்கையை பல நேரங்களில் தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். பெரிய தியாகங்களும் சொத்திழப்புகளும் செய்து தன் கணவனுடைய இலட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக சில மனைவிமார்கள் என்ன செய்வார்கள், வாழ்வார்கள். மறக்க கூடாத ஒரு நிலைமை கணவனுக்கு இருக்கும் அந்த மனைவியோடு. அதுக்கு பேர் ஹுஸ்னுல் அஹத். சில அதாவது மனைவிமார்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்திருப்பார்கள். ஒரு பெரிய உயர்ந்த கல்வியை அடைய வேண்டிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள். ஒரு வசதியான ஒருவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். முடிச்சு, உன்னோட வாழ்க்கையில் நீ என்னென்ன ஆசைகளை கல்வியில் அடைய வேண்டுமோ அத்தனைக்கு நான் என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று அவரது வாழ்க்கைக்கு துணையாக வந்திருந்தால் ஏனைய கணவரை மதிப்பதை போல் இந்த கணவர் என்ன செய்ய முடியாது, அந்த பெண் பார்க்க முடியாது. கணவன் மனைவி என்ற எல்லையை தாண்டி ஒரு இடத்தை அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அங்க கொடுத்திருக்கிறார். இதுக்கு இந்த மாதிரியான சில, அதாவது உரிய நேரத்தில் செய்யப்படக்கூடிய உதவிகள், உபகாரங்கள் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு சில இருக்கின்றன. இவைகளை நன்றி செலுத்தல் என்ற தலைப்புக்கு மாத்திரம் ஒரேடியாக என்ன செய்துவிட முடியாது, பதிவு செய்துவிட முடியாது. இதைத்தான் ஹுஸ்னுல் அஹத் என்று சொல்வது. கடந்த காலம், அந்த காலத்தை பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன என்றால், மனிதனுக்கு ஒரு நேரத்தில் செய்யப்பட்ட உதவி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். அத்திவாரம் போடப்பட்டிருக்கும், பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணப்பட்டிருக்கும். இது போன்ற உதவிகளை பொறுத்த வரைக்கும் மறந்துடுவோம். காரணம், இது அந்த நேரத்துக்குரிய உதவியாக இருந்தாலும்
நம்ம அதுக்கு மேலே ஏறி வளர்ந்து உயர்ந்து எங்கேயோ போயிடுவோம். செய்தவரும் சில பொழுதுகள் அதை பெருசா நினைச்சிக்க மாட்டார், பெரிய உதவியாக இருக்கும். 1000 பேர்ல ஒருவராக உங்களை நினைத்து செய்திருப்பார். இந்த மாதிரி உதவிகள், இந்த மாதிரி உபகாரங்கள் பெரும்பாலும் மறந்துடுவோம். பெரும்பாலும் என்ன செஞ்சிருவோம்? மறந்து விடுவோம். மறந்து அதை நம்ம சிந்தனையிலே எடுக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனார், ஒரு சிலர் எந்த அளவு மறக்கிறது மட்டுமல்ல, மறத்தலை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் ஊட்டினா நம்ம திருப்பி செஞ்சிருவோம். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க, நான் மறக்கிறது மட்டுமல்ல மறுக்கவும் செய்வார்கள். அது என்னமோ ஒரு சின்ன ஒரு உதவி அவர் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. அது உரிய நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த இடத்துல அவருக்கே தெரிஞ்சிருக்கும், அவருக்கே என்ன செய்திருக்கும், தெரிந்திருக்கும். இதை நான் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். உதவி செய்கிறவங்க இப்படி நினைச்சிடக்கூடாது. உதவி செய்கிறவருக்கு எப்பயும் ஒரு வழி ஒன்று இருக்கும், ஒரு ஹெல்ப் பண்ணுறவருக்கு ஒரு வழி ஒன்று இருக்கும். இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குதுன்னு ஒரு வழி ஒன்று இருக்கும், விளங்கிட்டா? அந்த வழியில் கொடுத்தா அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த உதவி பெரிய உதவி மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு இதை தீர்மானிக்கிறது இல்லை. உதவி பெற்றவருடைய நிலை இருக்குது, உதவி பெற்றவருடைய சிச்சுவேஷன், அதை வைத்து தான் இது தீர்மானிக்கப்படணும். அந்த உரிய நபருக்கு அது தெரிந்திருக்கும், அந்த உரிய நபருக்கு அது தெரிந்திருக்கும். நமக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனே இருந்ததில்லை. அவர் இல்லாட்டி அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆளை ஏற்படுத்தியிருப்பான், இப்படி முடிச்சிருவாங்க. அவர் இல்லாட்டி அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆளை ஏற்படுத்தி இருப்பான், இவர் இல்லாட்டி அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆளை ஏற்படுத்தி இருப்பான். இப்படி பேசினா உலகத்தில் எந்த நன்றியும் செலுத்த இயலாது. உதாரணமா, நான் தான் உன்னை பெத்து வளர்த்தேன், தாய் சொல்றேன், நீங்க இல்லாட்டி இன்னொரு ஆள் பெற்றிருப்பான், எப்படி இருக்கும்? நீங்க இல்லாட்டி இன்னொரு ஆள் பெற்றிருப்பான். இந்த தத்துவம் பேசினால் அந்த இடம் நிற்காது. இப்படி மறுக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தை என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புடைய இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு பகுதி இருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்று அவர்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு பின்னால் யாரோ ஒருவரை, ஏதோ ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா என்ன செய்திருப்பான், காரணமாக ஆக்கி இருப்பான். உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் உங்கள் வரலாற்றில் ஒரு 30 வருடம் 40 வருடம் பிந்தி போய் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் ஞாபகமூட்டி நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆக நல்ல மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் எனக்கு தெரியும், ஒரு நாள் சந்திக்கணும்னு நினைச்சிக்கிறேன்னு, அதான் ஆக உச்சகட்ட நலவு அவர்கிட்ட சந்திக்கணும் என்று நினைச்சிக்கிறேன். கொஞ்சம் டைம் பிஸி ஆகிக்குது, அதனால போய்கிட்டே இருக்குது. திடீர்னு செய்தி வர அவர் மௌத்தாகிட்டாருன்னு சொல்லி ஜனாசாவுக்காக போகணுமா இல்லையான்னு போயிடுறது. இதுதான் ஆக உச்சகட்டமாக நல்லவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இன்றைய காலத்தில் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற செய்திகள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதிரியான ஹுஸ்னுல் அஹ்த், அதாவது கடந்த கால இந்த மாதிரியான உபகாரங்களை மறக்காமல் ஞாபகம் வைத்திருப்பது ஈமானில் ஒரு பகுதியாக நினைத்திருந்தார்கள் என்பதற்கு சில வரலாற்று செய்திகளை தொகுத்து சொல்வதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். ஏன்னா இந்த தலைப்பில் விளங்கப்படுத்துவதற்கென்று இது மட்டும்தான் இருக்குது, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இதுதான். ஆனால் பிராக்டிக்கலாக இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அம்சம், இதில் நாம் எவ்வளவு அதாவது கவனமின்மையாக நடந்து கொள்கிறோம் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் அற்புதமாக ஆச்சரியமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஃபித்ரா சலீமா, சாந்தியான ஒரு இயல்பான இயற்கையான உள்ளம் தூண்டக்கூடிய நல்ல குணங்கள். மார்க்கம் இல்லாமலேயே இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மார்க்கம் இல்லாமலேயே இது ஒரு மனிதாபிமான செயல், ஒரு சிறந்த பண்பாடு, நல்ல ஒரு கேரக்டர் என்பதை இதை என்ன செய்யலாம், இயல்பிலே நம்ம புரிந்து கொள்ளலாம். மார்க்கம் வலியுறுத்தவும் செய்கிறது, மார்க்கம் அதை தூண்டவும் செய்கிறது. எத்தனையோ பேர் டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி சாதாரணமாக போய்கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும், இதே தான் நமக்கு நடக்க போகிறது, இதே தான் நமக்கு நடக்க போகிறது. உச்சகட்டமாக நாங்கள் நன்றி மறக்காமல் உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு உறவு தாய் தந்தை. அதிகமானவர்களுடைய நிலைமை என்ன, டவுன்ல தான் உமா அப்பா இருப்பாங்க, உமா பார்க்கணும் போக நினைக்கிறேன் எல்லாம் போன்ல தான் என்ன செய்கிறது, பேசப்படுது, வேலையின் காரணமாக பேசப்படுது. இப்படி சொல்லக்கூடிய எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பார்க்க, அவங்களுக்கு பிஸியாவே இருந்துட்டு இருக்குதான், பிஸியாகவே இருந்துகிட்டே இருக்குது. யாருக்கோ நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தானே, அது யாரு? யாருக்கோ நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தான், அவர்கள் யார்? அப்படி என்று பார்த்தீங்க என்று சொன்னால், எங்கேயால நம்ம வாழ்க்கைக்கு இன்கம் வருது அங்க மட்டும் முதலாவது இடம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த இடத்த மட்டும் என்ன செய்வாங்க, ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதுக்கு முன்னால நமக்கு முன்னேற்றத்துக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை வச்சிருக்க மாட்டாங்க, அவர்களை வைத்திருக்க மாட்டார்கள். திடீர்னு போன் கான்டாக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி பார்த்துட்டு இப்படி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சுக்கிறார்ன்றதை அப்பதான் என்ன செய்யும், நிறைய பேருக்கு தெரிய வரும். ரீப்ளேஸும் பண்ணிடுவாங்க.
அந்த நம்பர் தேவைப்படாது என்று சொல்லி இப்படி வாழ்க்கையில் நம்ம நிறைய சின்ன சின்ன அநியாயங்களை நன்றி கெட்ட தனங்களை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியிலே ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி தான் ஹுஸ்னுல் அஹ்தி மினல் ஈமான். கடந்த கால அந்த உறவுகளை, அதாவது உபகாரங்களை செய்த உறவுகளை மறக்காமல் இருத்தல் ஈமானில் ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் இது நாம கட்டாயம் சிந்தித்து யோசித்து செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை இன்றைக்கும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை எங்கே சொல்கிறார்கள்? இந்த செய்தியை எங்கே சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபியோடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி வருகிறார். வயதான பெண்மணி, மூதாட்டி, வயதான மூதாட்டியான ஒரு பெண்மணி, 70-80 வயதுகளை கடந்த ஒரு பெண்மணி வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வீட்டுக்குள் வர அனுமதி கேட்கிறார்கள். இப்போ வீட்டுக்குள் வர அனுமதி கேட்ட பின்னால அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி பெண்மணி வீட்டுக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விழுந்து அடிச்சு கவனிக்கிறாங்க அந்த பெண்மணியை, அந்த மூதாட்டி பெண்மணியை அப்படியே விழுந்து விழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிற நேரத்தில் ரசூலாங்க, அதாவது அவங்களுடைய பேரை என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியுடைய பேரை மாற்றி ஹஸ்ஸானா அல் முஸனியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பேரையும் மாற்றி வைக்கிறார்கள். மாற்றி வைத்த பின்னால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, போன பின்னால இப்படி நீங்கள் கவனிக்கிறீங்களே என்ன விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிகளை கவனிக்காதவரா? கவனிக்கிறவங்க. ஆனால் இந்த கவனிப்பு வித்தியாசமாக வேற மாதிரி என்ன செஞ்சது, மிகவும் கவனம் எடுத்த நிலையில் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே காரணம் என்ன தெரியுமா? இன்னஹா கானத் தீனா ஃபி அஹ்தி ஹதீஜா. ஹதீஜா என்னோடு வாழுகின்ற காலத்தில் அவர் எங்களிடத்திலே வரக்கூடியவராக என்ன செய்தார், இந்த பெண்மணி இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்லிவிட்டு ஹுஸ்னுல் அஹ்தி மினல் ஈமான், கடந்த கால உபகாரங்களையும் உறவுகளையும் பாதுகாப்பது என்பது ஈமானில் உள்ள ஒரு பகுதி என்றார். இந்த இடத்துல என்ன உபகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அந்த பெண்மணி செஞ்ச உபகாரத்தை அல்ல. யாருடைய உபகாரத்தை? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய மனைவி என்ற ஸ்தானத்தையும் தாண்டிய உதவி இருக்குது, ஆதரவு இருக்குது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவப்படுத்தும் முகமாக, கண்ணியப்படுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடு யாரெல்லாம் உறவாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த மாதிரி கவனித்தார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் இந்த செய்தி. ஹஸ்ஸான் அல் முஸனியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் செய்யல. ஆனால் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அப்படி ஒரு உதவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தார்கள். ஒரு மனைவியாக சாதாரணமாக செய்யப்பட்ட உதவி அல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்பதற்கு காரணமாக ஆக்கின யாரு? அல்லாஹ் தஆலா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை தான். அதில் முதல் ஸ்டெப் என்ன, நம்மளாம் தெரிஞ்சு வைத்த ஸ்டெப் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா, அதாவது குகையில் எத்தனை காலம், எவ்வளோ காலம் இருக்கிறாங்க? பல வருடங்களாக அந்த தஹன்னுசுல் லயாலி, இரவு வணக்கங்களை செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கட்டி கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கட்டி கொடுப்பார்கள். அது இப்படியும் சொல்லுவாங்க, அது பிழை. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த மலைக்கு மேலே ஏறுவாங்கன்னு என்னது சொல்வார்கள், அது பொய்யானது. அப்படி வரல. புகாரியில் வந்து என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்கன்னு போவாங்கன்னு தான் இருக்குது. நான் பேத்து மலையில் இருப்பேன், நீ கட்டிக்கன்னு வாங்கன்னு சொன்னால் நல்ல கணவரா? நீங்கள் பேத்து மலையில் உட்காந்து என்னது சாப்பாடு டெய்லி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் ரசூலாங்க நல்ல கணவராக இருப்பாங்க. ரசூலாங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்கன்னு என்ன செய்வாங்க, போவார்கள். அந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவே ஏறிக்கிறாங்க, நாங்கள் எப்படி ஏறாமல் நினச்சி தான் கொஞ்சம் பேர் ஏறுறது அதில் விளங்கிட்டா. அப்போ அந்த மாதிரி ஒன்று, அது தவறான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்கிட்டு போவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து நடுங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கொடுத்த ஆறுதல் இருக்குது. 100% பெண்கள் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் தோல்வி அடைகிற இடம் தான் அது. முதலாவது நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு யார் சொன்னது அந்த நைட்டில் போய் அந்த குகைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுக்கு யார் சொன்னா? ஒரே கேள்வி. கவனம் இருக்கும், கவனம் இருக்கும். ஆனால் அந்த கணவனுடைய லட்சியத்தை முதலாவது தட்டி முடிச்சிடதான் இருக்கும். அதை அந்த கணவன் ஏற்றுக்கொள்வான், அப்படியா இல்லையா? அந்த கணவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையா? என்ன செய்ய போக வேண்டிய ஏற்பட்டுட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வான். இதுதான் மேக்சிமம் 2 பேர் நல்ல கணவன் மனைவி செய்யக்கூடிய வேலை.
இன்றைக்குள்ள நல்ல ரெண்டு கணவன் மனைவி செய்யக்கூடிய வேலைன்னு உங்களுக்கு யார் அந்த இடத்துல போக சொன்னதுன்னு சொல்லித்தான் போத்தி வச்சு உங்களை சப்போர்ட் பண்ணி உட்கார வச்சு நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீங்க. இதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா சொன்ன முதல் வார்த்தை கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அவ்வாறல்ல, அல்லாஹு தாலா உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். தான் முதல் வார்த்தை. முதலாவது என்ன சொன்னது, அல்லாஹு தாலா உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். இத்தனைக்கும் நபி அவர்களை நபி என்றே தெரியாது. யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதராக போகிறேன் அல்லது தூதராகி விட்டேன் என்ற செய்தி என்ன தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தன் கணவரை பார்த்து கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்ன காரணம் என்ன? இன்னக லதஹ்மிலுல் கல் வ தஸ்துகுல் ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீர்கள், உண்மை பேசுகிறீர்கள், வ தக்ரித் தைஃப் விருந்தாளிகளை கௌரவப்படுத்துகிறீர்கள், கண்ணியப்படுத்துகிறீர்கள், வ துஈனு அலா நவாஇபித் தஹர் சுமந்தவர்கள் சோதனைக்குள்ளானவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீர்கள். எப்படி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான்? நிச்சயம் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த இது உதவியா உளர் ரீதியான உறுதியா? உளர் ரீதியான ஒரு ஸ்ட்ரெங்த் என்ன செஞ்சாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுக்கு பின்னால தான் மற்ற தீர்வுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாக நிறைய இழந்திருக்கிறாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் இதுதான் மிகப்பெரிய உதவி என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். இது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் கைது செய்யப்படுகிறார். எங்க பத்ர் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது மருமகனார் கைது செய்யப்படுகிறார். எந்த மருமகன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் மாற பேரை சொல்லுங்க. முதலாவது நம்ம அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அது நீங்க தான் சொல்லணும். அபுல் ஆஸ். யாரு? அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அபுல் ஆஸ் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் பத்ர் யுத்தத்தில். அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர், மற்றவங்க உம்மு குல்சூம் ருக்கையாவுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அலி ரலியல்லாஹு. அப்ப கைது செய்யப்பட்டு வந்தவுடன் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. கைது செய்யப்பட்டு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகாரங்கள் வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, விடுதலை செய்தார்கள். நபி அவருடைய மருமகன் கைதிகள் பட்டியலில் என்ன செய்றாங்க, இருக்கிறார். விடுதலை செய்வதற்காக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மாலையை கலட்டி எடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் தன் கணவரை விடுதலை செய்ய. அப்ப காபிரான கணவரும் அதாவது ஒரு முஸ்லிமான பெண் வாழக்கூடாத சட்டம் என்ன இறங்கப்படாத நேரம். அப்போ அது என்னது, அது இறக்கப்படாத நேரம் அந்த மாலை வருது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன விடுதலை செய்யப்படுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில மாலை வைக்கப்படுது. யார மாலை? தனது மகளுடைய மாலை வைக்கப்படுகிறது. அதை எடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விம்மினார்கள் சொன்னா அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தது, அதாவது கவலை மேலிட்டு ஒரு ஷஹ்கா என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர் இக்து ஹதீஜா, இது ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னாங்க. இது ஹதீஜாவுடைய மாலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள் என்பதும் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா கொடுத்த அந்த சப்போர்ட்டிவ் இருக்குது, அதன் காரணமாக ஞாபகப்படுத்தினார்கள் என்பதுதான் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. பின்னர் நபித்தோழர்களோடு மசூரா செய்து அவர்களுடைய அனுமதியோடு அந்த மாலை திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த மாலை தன் மகளுக்கே திருப்பி அனுப்பி வைக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது தான் ஏதாவது ஒரு குர்பானி கொடுத்தால், ஏதாவது ஒரு ஆட்டை அறுத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், அவங்களுடைய நண்பிகள் எல்லோருக்கும் என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சகோதரி ஹாலா என்ன செய்யறாங்க, அதை ஹதீஜா பின்த் குவைலித் என்று சொல்வார்கள். அதுபோல என்ன ஹாலா பின்த் குவைலித் அவங்களுடைய சகோதரி, ஹதீஜா அவங்களுடைய சகோதரி. அவருடைய மகன் தான் இந்த அபுல் ஆஸ், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். ரசூலுல்லாஹ் மருமகன் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரியுடைய மகன் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனபை என்ன செஞ்சது, திருமணம் முடிச்சு. ஹாலா வாரா வீட்டுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உள்ளுக்கு வர அனுமதி கேட்குறாங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே, அஸ்ஸலாமு அலைக்குமோட சவுண்டை கேட்ட உடனே ஹதீஸில் வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தாஹ அப்படின்னா பெருமூச்சு விடுறது, இழுத்து விடுறது. ஒரு ஆளுடைய ஞாபகம் வந்தோடனே மூச்சை இழுத்து விடுவோமே, அந்த மாதிரி நபி அவர்கள் என்ன செய்தார்கள், மூச்சை இழுத்து என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு அல்லாஹும்ம ஹாலா என்று சொன்னார்கள். யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறார் அப்படின்னு. இப்போ ரசூலாவோட உள்ளத்தை அது என்ன செஞ்சீங்க அப்படின்னா, அப்படியே ஒரு 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 சுத்தி எடுத்திருக்குது. அல்லாஹும்ம ஹாலா அப்படின்றாங்க. யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கிறாங்க. ரசூலாங்க யாரை ஞாபகப்படுத்தினா உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்தார்கள், ஞாபகத்துக்கு உள்ளாக்கினார்கள். இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதன் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையாக கோபப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், அதில் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சப்போர்ட்டை முழுமையாக நினச்சி பார்த்தாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, நம்ம எப்பயும் ஃபிக்ஹில் குறைபாடு இருக்கிறதுனால இந்த செய்தியை எப்படி எடுக்கிறது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதோட அந்த சாப்டரோட அதை முடிச்சிடுறது. எந்த சாப்டரோட, மனைவியோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடுறது, முடிச்சிடுறது. ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலே மரணிச்ச இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, ஸைனப் பின்த் ஹுஸைமா. விளங்கிட்டா, அவங்கள பற்றி அந்த மாதிரி செய்தியெல்லாம் வரலை, அவர்களை பற்றி அப்படி செய்தியெல்லாம் வரல. மனைவிக்குரிய அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அது மட்டுமல்ல அங்குள்ள பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்ததெல்லாம் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த துணை என்பதைத்தான் நாம் அந்த இடத்துல என்ன செய்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த ஹுஸ்னுல் அஹதி என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன இல்லாமல் போய்விடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பகுதியை பார்க்கிற நேரத்தில் அது குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த உறவுகளுக்கு மத்தியிலும் கூட பேணப்பட வேண்டிய இந்த பண்பை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். யார் நமது குடும்ப உறவுகளில் அல்லது கணவன் மனைவி என்ற அடிப்படையில் சகோதரர்கள் நாங்கள் கால் ஊன்றி நிற்பதற்கு காரணமாக அமைந்தார்களோ அவர்களை இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சிலர் கணக்கு பார்க்கறது, அவன் செஞ்சது ஒரு 10,000 தான், அதனால தான் நான் முன்னேறினேன், நான் கோடிக்கணக்கு அவனுக்கு செஞ்சுட்டேனே திருப்பி அப்படின்னு நினைக்கிறது. இது கணக்கல்ல, இது என்ன திருப்பி கணக்கல்ல. எந்த இடத்துல உனக்கு அந்த உதவி செய்யப்பட்டதோ அதுக்கு ஈக்குவலாக இது என்ன செய்யாது, வரவே வராது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நீங்கள் உஹது மலை அளவுக்கு செலவழித்தால் என் தோழர்களுடைய கைப்பிடி அளவுக்கு என்ன செய்யாது, வராது என்று சொன்னாங்க. அது மக்கா வெற்றிக்கு முன்னால நபியர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்ற அந்த எந்த விதமான தெளிவும் இல்லாத நேரத்தில் செய்யப்பட்ட உதவியும், இவன் முன்னேறுவானா இல்லையா என்று தெரியாத நேரத்தில் செய்யப்படுற உதவியும், முன்னேற்றமெல்லாம் அடைஞ்சு ஓகோன்றிருக்கிற நேரத்தில் வரக்கூடிய உதவியும் என்ன வித்தியாசம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம், இது குடும்ப ரீதியாக சொல்வதற்குரிய சில செய்திகள். ஜாகிலிய மக்களிடத்தில் இந்த சிறப்பான பண்பு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது இது மனித இயல்போடு சம்பந்தப்பட்டது என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் அது. ஜாகிலிய மக்களிடத்தில் இந்த சிறப்பான பண்பு இருந்ததை பார்க்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில், ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது, அந்த நேரத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி இவர் பின்னால நபி தோழராக என்ன செய்யறார், மாறுறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு சிறந்த பண்பாளர், ஆனால் இஸ்லாத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கவில்லை. அவர் ஜாகிலிய மக்கள் சார்பாக என்ன செய்யறாரு, பேச்சுவார்த்தைக்காக வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடியை பிடிச்சி தான் பேசுறாரு. ஹுதைபியா உடன்படிக்கையில வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடியை பிடிச்சி தான் பேசுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வளோ கனிவா இருக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன பேசுகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், 2 சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. ஒன்று, நலவு செஞ்ச ஒருவர் ஏசுகிற நேரத்தில், நலவு செஞ்ச ஒருவர் ஏசுகிற நேரத்தில் தான் குற்றவாளியாக இருந்தால் அந்த ஏசுதலை அந்த நலவுக்கு பரிகாரமாக பொறுத்து கொள்ற பண்பு. நான் சொன்னது விளங்கிச்சேன். அதாவது ஒருத்தர் ஏசு ஏசு ஏசுன்னு ஏசுறார், உங்களுக்கு இந்த ஏசுறதை நீங்க பேசாம பொறுத்துக்கொள்றீங்க. எதுக்காக பொறுத்துக்கொள்றீங்கன்னா, அவருக்கு நீங்க நிறைய தவறு செஞ்சுக்கிறீங்க. அவர் அந்த தவறுக்கு ஏசினாரோ இல்லையோ, வேறொரு தவறுக்கு எப்பயோ நடந்த தவறுக்கு ஏசிக்கின்றிருப்பாரு. ஆனால் நீங்க பொறுத்துக்கொள்றீங்க. இந்த பொறுத்துக்கொள்ளுதல் அவங்க ஏன் செய்யறாங்க தெரியுமா, அதுக்கு பகரமா இது என்ன செய்யட்டும், ஆகட்டும். இந்த பண்பாடு எங்கேயாவது நமக்கு வருமா? தாயோடையே வருது இல்லை. பெத்தெடுத்து வளர்த்த தாய் நம்மளை என்ன நல்ல முறையில் வளர்த்திக்க, அதனால எவ்வளோ ஏசினால் என்னது பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்றது இல்லை. சீஎன் இஸ்லாம் சொல்ல வேணாம் இல்லைன்னா நான் திருப்பி சொல்றது வேற என்றான். இதை விட சீஎன் சொல்லாமா இல்லையா? சீஎன் இஸ்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிக்கு தாய்க்கு, இல்லைன்னா நான் பேசுவேன் பேச்சு அப்படின்னு யாருக்கு, தாய்க்கே சொல்றது. இது சீயை விட அதிகம், இது சி என்று சொல்வதை விட அதிகம். ஆனால் தாய்க்கு அப்படி சொல்றாங்க. இது மாதிரி அந்த வார்த்தை சொல்லப்படுகிற நேரத்தில் பொறுத்து கொண்ட சம்பவம் 2 நடக்குது. ஒன்று, இவர் தாடியை பிடிச்சி பேசுற நேரத்தில் முகைரத் இப்னு ஷுபா என்ன செய்யறாருண்டா, கையில இருக்கிற ஈட்டியால அப்படி தட்டி விடுறாரு.
அவரோட கையை என்ன செய்யறாரு, தட்டி தட்டி விடுறாரு. ரசூலுல்லாஹ் சும்மா வைக்கிறார், இவர் தட்டி தட்டி விடுறாரு. முகீரத் இப்னு ஷுபா. ஆனா அவர் வந்து கவசம் அணிஞ்சிக்கிறார், முகத்துக்கெல்லாம் கவசம் என்ன செஞ்சுக்கிறாரு, அணிஞ்சிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஹாத, அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் தகவி கேட்கிறார், மன்ஹாத, இது யாருன்னு கேட்டாங்க. தட்டி தட்டி விடுற நபி தோழர் யாரு? ஆனா இவர் காஃபிர் ஆகிறார். அப்ப அங்குள்ளவங்க சொல்றாங்க முகீராண்டு. வேற யாரு? முகீரா. அப்போ கேட்டாரு ஐ ஹுதர், யாரு? உருவா சொல்றாரு, ஏ மோசடிக்காரனே, என்ன ஏ மோசடிக்காரனே, நீ செஞ்ச அந்த மோசடிக்காக வேண்டித்தானே இன்றைக்கு நான் காலங்காலமாக சுமந்து கண்டிக்கிறேன். நீ அன்றைக்கு செஞ்சுட்டு போன மோசடியால தான் நான் இன்று சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாரு, உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி யார்கிட்ட சொல்றாரு? அந்த முகீராட்ட சொல்றாரு. முகீராட சொந்தக்காரர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி. கவசம் அணிஞ்சிக்கிட்டு இருந்ததுனால விளங்கலை. அப்போ அவர் வந்து ஒரு தடவை வந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னா கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டார். கொள்ளை அடிச்சுட்டு நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். கொள்ளை அடிச்சுட்டு நேர ரசூலுல்லாஹ் கிட்ட போய் என்ன செய்யறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அம்மல் இஸ்லாம் ஃப அக்பல், இஸ்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வ அம்மல் மால், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபலஸ்து மின்ஹு ஃபி ஷைஇன், நான் அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். நீ கொள்ளையடிச்சிட்டு வரானே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப அவர் செஞ்ச ஒரு அநியாயத்தை யார் சுமந்துட்டிருக்கார்? சொந்தக்காரர் உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி சுமந்துட்டிருக்கிறார். இதனால மோசடிக்காரனே என்று சொல்லி அவ்வளோ பகிரங்கமான ஒரு யுத்தமான இடத்துல, அந்த இடத்துல சண்டேண்டு வந்துட்டா மனுஷன் எவன் நீதி பார்க்கிறான்? அந்த இடத்துல வச்சு இவர் சொல்றாரு, முகீரா எந்த பதிலும் என்ன செய்யவில்லை, திருப்பி சொல்லவில்லை என்றால் இப்படி ஒரு பண்பாடு. இதுதான் நம்ம ஏற்கனவே செய்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்து நன்றியோடு நடந்து கொள்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ற ஒரு முறைமை தான் இது. அடுத்த இன்னொன்று நடக்குது. உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி பின்னால பார்க்கிறாரு, நபி தோழர்களை பார்த்து சொல்றாரு, நான் சிலரை பார்க்கிறேன், யுத்தம் நடந்தா எல்லாரும் ஓடிடுவாங்கன்றாங்க. இன்னி அரா உஜூஹன் வ அக்வாமன், சில முகங்களையும் சில கூட்டங்களையும் பார்க்கிறேன், யுத்தம் பண்ணி நடந்தா எல்லாரும் உங்களை விட்டு என்ன செய்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள். அப்படிப்பட்ட முகங்களை தான் நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி நபி தோழர்களை பத்தி சொல்றாரு. சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருது. நாங்கள் ரசூலுல்லாஹ்களை விட்டு ஓடுவோமா என்று சொல்லி ஆத்திரத்தில் சொன்னாங்க. சுஸ் பதர் அல்லாத்தன்னு சொல்லி லாத்துடைய அவத்தை சுவச்சிக்க என்று சொல்லி அவர்களுடைய தெய்வத்துடைய பெயரை சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் காரமாக என்ன செய்தார்கள், திட்டினார்கள். இந்த வார்த்தை காரமான வார்த்தை யாருக்கு? உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி. காரணம், அவர் வணங்கக்கூடிய தெய்வத்தை சொல்லி தான் செஞ்சாரு, திட்டினார். லாத்துடைய ஆபத்தை நீ சுவைச்சிட்டு போ, நாங்களா என்ன செய்வோம், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஓடுவோம் என்று கேட்டார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரு தடவை உதவி செய்தீர்கள், அந்த உதவிக்கு எனக்கு இன்னமும் பரிகாரம் செய்ய முடியவில்லை. அப்படி இல்லை என்றால் இதற்கு நான் பதில் சொல்லி இருப்பேன், அதற்கு இது ஈடாகட்டும் என்று சொன்னார். எப்படி? நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க, அதுக்கு எந்த விதமான உபகாரமும் உதவியும் திருப்பி நான் செய்யவில்லை. அப்படி இல்லை என்றால் நான் இதுக்கு பதில் சொல்லியிருப்பேன், இதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன், அதுக்கு இது ஈக்குவலாக போகட்டும் என்று சொல்லி உர்வத் இப்னு மஸ்ஊத் தகஃபி சொன்னதாக உதைபியா உடன்படிக்கையில் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன பண்பாடு? அறியாமை காலத்தில் மண்டையோட்டில் மது அருந்தினார்கள் அப்படி இப்படின்னு சொன்னமே தவிர இந்த பண்பாடு இருக்குதானே, இந்த மாதிரியான பண்பாடு, இந்த மாதிரி பண்பாடு முஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய மக்களில் அதிகமான இடத்தில் காண முடிகிறதா? அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளோ சபையில ஏசியும் யுத்தத்துக்கான ஒரு இடத்துல அங்கே இருந்தும் கூட அந்த ஒரு சப்ஜெக்டை ஞாபகம் வைத்து, நான் இவர் இப்போ எனக்கு அப்படி என்று செஞ்சுக்கிறார், நான் உபகாரம் என்ன செய்யலை, நான் செய்யவில்லை, இப்படி ஏசினத்துக்கு நான் பொறுத்துக் கொள்வது, அதுக்கு பதிலாக என்ன செய்யட்டும், ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் என்று சொன்னால் இது அவர்களிடம் இருந்து ஒரு அழகான ஒரு பண்பாடு. அதாவது நாங்கள் செய்யப்பட்ட ஒன்றுக்கு திருப்பி செய்தல், செய்யப்பட்ட ஒன்றுக்கு திருப்பி செய்தல், உபகாரம் செய்தல் ஞாபகத்திலே வைத்துக்கொள். இந்த இடத்துல வந்து நன்றி என்பதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, இதுல ரெண்டிலேயும் அது இருக்குது. எது? நீண்ட காலம், இது அதுவும் நீண்ட காலம், இதுவும் நீண்ட காலம். ஆனால் அதை மனதிலே வைத்து ஞாபகப்படுத்தி சொல்வது, அதை மனதிலே வைத்து ஞாபகப்படுத்தி அதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், விட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு 10 வருட சம்பவத்தை, ஒரு 15 வருட சம்பவத்தை அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தான் இந்த செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு பண்பாடை, எப்படிப்பட்ட ஒரு குணத்தை மனித இயல்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், மனித இயல்பிலே வைத்திருக்கிறான். அதை இஸ்லாம் ஈமானில் ஒரு பகுதியாக என்ன செய்கிறது, சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது ஜாகிலிய மக்கள் என்கின்ற அடிப்படையில் நடந்த ஒரு செய்தியாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல சகோதரர்களே,
இஸ்லாம் தவ்வா ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாம் யுத்தம் செய்து போராடி அநியாயத்திலிருந்து மக்களை மீட்டுகின்ற அமைப்பில் பல நாடுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அதாவது ஈராக்கை சொல்லலாம், ஈரானை சொல்லலாம், சிரியாவை சொல்லலாம், இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் எத்தியோப்பியா, ரசூலுல்லாஹி, அதாவது எரித்திரியாவும் எத்தியோப்பியாவும், அன்றைக்கு அபிசீனியான்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹிஜ்ரத் அனுப்பிய ஹபஷா, இந்த ஹபஷாவுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தம் நடந்ததாகவோ முஸ்லிம் சமுதாயம் போய் போர் புரிந்ததாகவோ அப்படி ஒன்று நடந்ததாக வரலாற்றில் என்ன இல்லை. ஏன்? அந்த நாடு காஃபிராகத்தான் இருந்துச்சு. மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளை அந்த மக்கால போனது, மதீனால வந்தாங்க, அது வரைக்கும் அந்த நாடு குஃப்ரில் தான் இருந்துச்சு. அஸ்ஹமா மரணிக்கிறார், அபிசீனியா மன்னர். மரணித்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் எங்க ஜனாசா தொழுவிச்சாங்க? மதீனால தான் செஞ்சாங்க, தொழுவிச்சா. அப்படி அந்த நாடு எதில் இருக்குது? கிறிஸ்துவத்தெல்லாம் இருந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஹலீஃபாவோ அல்லது எந்த ஆட்சியாளரோ அந்த நாட்டுக்கு யுத்தம் தொடுத்து அந்த நாட்டில் உள்ளவர்கள் முஸ்லிமானார்கள் எந்த செய்தியுமே என்ன இல்லை. இதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை அவர்கள் அரவணைத்ததும் ஆதரித்ததும் தான் சொல்லப்படக்கூடிய ஒரே காரணம். அவர்களாக இஸ்லாத்தை தழுவி, முஸ்லிம் நாடு தான், அவர்களாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்களே தவிர, அவர்களாக இஸ்லாத்திற்குள் வந்தார்களே தவிர, யுத்தம் ஒன்று நடந்ததோ அல்லது ஆட்சி பிரச்சனை ஒன்று நடந்ததாகவோ வரலாற்றிலே என்ன இல்லை. அப்படி என்றால் அதற்கு ஒரே காரணம், முஸ்லிம் சமுதாயத்தை ஆதரித்த ஒரு சமுதாயம் அதை இஸ்லாமிய சமுதாயமே என்ன செய்யலை, மறக்கவில்லை. அப்போ இஸ்லாம் விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இது எதை சொல்கிறது? ஹுஸ்னுல் அஹத். நம்மளை கவனித்தவர்கள் விஷயத்தில், எங்களோடு உபகாரம் செய்தவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் அந்த யுத்தத்தையே தவிர்த்து இஸ்லாத்துக்கு ஒரு ஆதரவு வழங்கிய மக்கள் என்கின்ற அடிப்படையில் வேறு இடத்திற்கு கொண்டு போன செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதைவிட ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு பிரயாணம் போய்கிட்டு, சுருக்கமாக சொல்கிறேன், பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறார்கள், தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக அங்கே இங்கே தண்ணீரை சுமந்து என்ன ஒரு ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டு போகிறாங்க, பையில வச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி தேடிட்டு போனால் அந்த பெண்ணை கண்ட உடனே நபித்தோழர்கள் எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு யார்கிட்ட போகிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. இது பாலைவன பகுதியில், வடக்கு பகுதியில் நடக்குது. போன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய அனுமதியோடு தண்ணீர் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. தண்ணீரை திறந்து என்ன செய்கிறாங்க, தடவி விட்டு தண்ணீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறார்கள். தண்ணீரை எடுத்து எல்லா நபித்தோழர்களை யூஸ் பண்ணி ஒதுவெடுத்து அதை குடித்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அந்த பெண்ணிட்ட என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியோட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு சொல்கிறாங்க, தெரிந்து கொள்ளுங்கள், மா ஸஇர்னா மிம்மா இக்கஷை, உங்களோட தண்ணியிலிருந்து எந்த ஒன்றையும் நாங்கள் குறைக்கவில்லை அப்படின்னா. அப்படின்னா என்ன? அந்த தண்ணி அப்படியே இருந்துச்சு, அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது, எந்த ஒன்றையும் நாம் குறைக்க. மா ஸஇர்னா மிம்மா இக்கஷை, உங்களோட தண்ணியிலிருந்து எந்த ஒன்றையும் நாங்கள் குறைக்கல. எல்லாரும் பயன்படுத்த, அந்த பெண்மணியும் பார்க்குற தண்ணி அப்படியே இருக்குது, தண்ணி அப்படியே இருக்குது. அந்த பெண்மணி நேரம் அந்த சமுதாயத்தில் போய் லேட்டான அந்த காரணத்தை சொல்லி, ஜி துமின் அஸ்ஹரின்னா, மிகப்பெரிய சூனியக்காரன்ட்டு வாரேன்டா. என்ன சொன்னா, மிகப்பெரிய சூனிய காரணம் இருந்து நான் என்ன செய்கிறேன், வருகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்றான். அந்த பெண்மணிக்கு வரையும் தெரியும், சாபி இவர் அந்த மதம் மாறினதா மக்களை பேசிக்கிறாங்களே, அவர்கிட்ட இருந்து வாரேன் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்னதாக வருகிறது. அந்த செய்தி என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்போ இந்த பெண்மணி செஞ்ச உதவி என்ன? தண்ணி கொடுத்தாவா? தண்ணி கொடுக்கல. தேடி போனாவா? அதுவும் நடக்கல. பெருசாக நடக்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அந்த செஞ்சது நடந்தது. பின்னர் இஸ்லாமிய சமுதாயம் வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு ஏரியாவும் வெற்றி பெற்று வந்த பின்னால வடக்கு பகுதியில், அதாவது தபூக்கை அண்மித்த பகுதிகளில் நபித்தோழர்கள் ஒவ்வொரு கபீலாவாக பிடிச்சி வெற்றி பெற்று வராங்க. அந்த பெண்மணி பார்க்கிறார், அவங்க ஒரு கபீலா இருப்பாங்க, ஒரு சின்ன கோத்திரம் இருக்கிறாங்க. பக்கத்தில் யுத்தம் நடக்குது, முன்னால நடக்குது, இடத்துல நடக்குது, எல்லா இடங்களையும் சஹாபாக்கள் பிடிச்சி முன்னேறிக்கிட்டே போறாங்க. இந்த இடத்தை அவர்கள் வரவில்லை, அந்த இடத்துக்கு வரல, அந்த இடத்துல யுத்தம் செய்யல, அந்த இடத்தை அச்சுறுத்தல. அவர்கள் வலதாலும் இடதாலும் முன்னாலும் போய்கண்டிருக்கிறாங்களே தவிர இந்த பெண்மணி இருக்கக்கூடிய அந்த இடத்தை எந்த வகையிலும் டார்கெட் என்ன செய்யல, பண்ணவில்லை. அப்ப அந்த பெண்மணி சொல்ற அந்த சமுதாயத்தினரை பார்த்து, நான் நினைக்கிறேன் அவர்கள் உங்களை வேண்டுமென்று தான் விட்டு செல்கிறார்கள், அவர்கள் உங்களை வேண்டும் என்று தான் என்ன செய்கிறார்கள், விட்டு செல்கிறார்கள், தெரியாமலாம் இல்லை.
நீங்க இங்க இருப்பது தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தும் அவர்கள் உங்களை வேண்டும் என்றுதான் விட்டு கூனக்கும் அம்தன், உங்களை வேண்டும் என்றுதான் விட்டு செல்கிறார்கள், வேண்டும் என்றுதான் அவர்களை உங்களை விட்டு விலகிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது இஸ்லாத்திற்கு வருவதற்கான சிந்தனை இருக்கிறதா என்று கேட்டார்கள். நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த மக்கள் அனைவரும் என்ன சொன்னாங்க? நாம் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அத்தனை பேரும் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு இந்த ஒரு தண்ணீர் சம்பவம் காரணமாக இருந்தது. அதை ஞாபகம் வைத்து முஸ்லிம்கள் காலாகாலம் செய்யக்கூடிய யுத்தத்திலும் இவர்களை டச் பண்ணாம போனாங்களே, அது காரணமாக இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுக்கு என்னதை சொல்லுது? ஒரு சாதாரண உதவி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டதோடு அவர்களை எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்காமல் அவர்களை உள்ளே வைத்துக்கொண்டே இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்தது? முன்னேறிக்கொண்டே போனது. அப்படி என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிர்ரிலும் நன்மை செய்வதிலும் நலவு செய்வதிலும் உபகாரம் செய்வதிலும் அப்படிப்பட்ட உச்சகட்ட வலியுறுத்தலை என்ன செய்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் என்ன மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நாம் மார்க்க ரீதியாக இது தவ்வாக்கள ரீதியாக இஸ்லாமிய சமுதாயம் நடந்து கொண்ட முறை. இன்னும் சில நேரங்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சில இடங்களிலே சில மனிதர்கள் முக்கியமான இடத்துக்கு பங்கை வகித்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த பங்கு வகித்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அலாதியான ஒரு நேரமாக என்ன செய்யும் இருக்கும். பிற்காலத்தில் அந்த உதவிகள்லாம் என்ன செய்யும்? நமக்கு தேவையில்லை என்ற இடத்தாகும். உதாரணமாக ஏகத்துவ பிரச்சாரம், குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் என்று சமுதாயத்தை நாம் இறங்குற நேரத்தில் எல்லாரும், அதாவது கஷ்டப்படுகின்றவர்கள் கஷ்டப்படாதவர்கள் எல்லோரும் மிகவும் நெருக்கமாக இருந்து பகைச்சு சப்போர்ட் பண்ணி அந்த பண்ணி அப்படியே ஒரு 5-6 வருஷம் என்ன செய்யும் போகும். அதுக்கு பிறகு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் என்ன செய்யும்? கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்காக உழைச்சவங்க இருப்பாங்க, பிரச்சாரம் நோட்டீஸ் அது இதுன்னு கஷ்டப்பட்ட நிறைய மக்கள் இருப்பாங்க இந்த ஏகத்துவம் போய் சேருவதற்காக. அதுக்கு பின்னால சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். எங்கட பள்ளி நோட்டீஸ் எடுத்து அடுத்த பள்ளியிலையும் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். கிடைச்ச பின்னால் நமக்கு ஒரு ஆதரவும் அனுசரணையும் வந்த பின்னால் நமக்கு ஒரு பெரிய சோதனை இருக்குது. என்ன? மரியாதை தந்தா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எதிர்க்கிற தன்மை குறையும். என்ன குறையும்? எதிர்க்கிற தன்மை குறையும். சும்மா விட்டு எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிர்க்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? எதிர்க்கிற அந்த தன்மை நம்ம குறைஞ்சிருவோம். குறைஞ்சா முதல் பிரச்சனை உண்டாகிறது யாருக்கு தெரியும்? இந்த ஆரம்பத்தில் பகைச்சாங்களே அவனுக்கு தான் முதல் பிரச்சனை. ஏன்? 2 வாகனமும் கை குலுக்கி கொள்ளும். இந்த வாகனம் இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை. அவன் என்ன பார்ப்பான்டா, என்னடா இது, நான் இதுக்காக வேண்டி குடும்பத்தை பகைச்சி அதை பகைச்சி இதை பகைச்சி இருந்தா இவங்க 2 பேரும் சலான் சொல்லி கொள்றாங்க, உனக்கே தேவையில்லாத வேலை அவரே பேசுறாரு, உனக்கு என்ன என்கிட்ட பார்த்து கேட்குறாங்கன்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். சும்மா பகைக்கிறத சொல்லலை, இது ஏதோ ஒரு வகையில் கொள்கை அடிப்படையில் ஒரு பகைமை ஏற்பட்டிருந்தால் நம்ம சேருவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிற அதற்குரிய எல்லையோடு. இந்த நிலை வார நேரத்தில் முதலாவது எங்களுக்கு டிஸ்டர்பாக இப்போ யார் மாறுறது? இவன் தான் பெரிய டிஸ்டர்ப். அதனால அவனை எப்படியாவது கை கழுவி விட பார்க்கறது. இது வேணுமென்று செய்யறதும் அல்ல, மனிதனுடைய நோய்களில் ஒன்று. இது மனிதனுடைய எல்லா இடத்திலும் வரக்கூடிய ஒரு உள நோய்களில் ஒன்று தான் இந்த பிரச்சனை. மனிதனால இந்த இடத்தை எப்படி மேனேஜ் பண்றேன்னு தெரியாது. இந்த நல்ல மனிதர்களும் அந்த இடத்தை எப்படி தாண்டுவது என்பது என்னது தெரியாது. அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்ன போனாலும் சரி, அந்த இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபஸ வத்தவல்லா என்ற குர்ஆன் வசனம் இறங்கிய பின்னல் இருந்து, அதுக்கு முன்னால நபியர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த கண்டிப்புக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த இடம் இருக்கிறதே, அது சாதாரண, அது ரசூலுல்லாஹ் எதிர்பாராத நடந்த தவறு. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கிற நேரத்தில் மிக பலமாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நம்ம ஒரு உதாரணம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்களுக்கு முதலாவது சப்போர்ட்டாக ஆண்கள் என்றது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு வந்துருது. மனிதன் அடிப்படையில் பிரச்சனை வந்த டைம்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக பேசி விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையாக பேசிடுறாங்க, பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சா என்ன செய்யணும்? மனிதன் என்ன செய்யணும்? முதலாவது தண்டை இயல்பையும் தெரிஞ்சிருக்கணும், ஷைத்தாண்ட இயல்பையும் தெரிஞ்சிருக்கணும். ஷைத்தான் என்ன செய்வான்? அப்படி ஒரு சம்பவம் நடந்தா இன்னும் ஸ்க்ரூ பண்ணுவான். விளங்கிட்டா? நம்ம போக நினைப்போம், போய் பேசுவோம் நினைப்போம். நீ போய் பேச போற, என்னத்துக்கு நீ பேசணும்? நீ என்ன தவறு செஞ்ச? அவன் தான் தவறு செஞ்சது, அவனுக்கே வர அளவுக்கு ஒன்று இல்லை, நீ போவியா?
அப்படின்னு சொஞ்ச நாம் என்ன செய்வோம், அவன் வரட்டும், நான் மன்னிக்க ரெடி, அவர் வரட்டும் அப்படின்றது இந்த மாதிரி போட்டுரும். ஆனால் நபித்தோழர்கள்ட்ட அப்படி இருக்கல. உடனே அபூபக்கர் எழுப்பினாங்க, நேர உமர் ரதியல்லாஹு வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க, போனார்கள். உமர் ரதியல்லாஹு வீட்டுக்கு என்ன செய்தார்கள், போனார்கள். கதவை தட்டுறாங்க, உமரெல்லாம் திறந்துட்டு ஒரே மூடு கதவை என்ன செஞ்சாங்க, உமரெல்லாம் மட்டும் ஒரு உடனே நினச்சிடக்கூடாது, நம்ம உமர்றதெல்லாம் கிட்டத்தட்ட உண்டு தான் விளங்கிட்டா, ஏதாவது நம்மளும் மூடின சம்பவங்கள் இருக்கும் விளங்கிட்டா, அப்படி உடனே நினச்சிடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் மூடிக்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் மூடிக்கிறாங்க. அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இப்போ மூடிட்டாங்க. மூடின பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வேதனை, அவர் தவறு செய்ததாக அவர் உணர்கிறார். அவர் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் முழந்தாளிட்டு உட்கார்ந்து நடந்த சம்பவங்களை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன அடுத்த தலைவர்கள் ரெண்டு பேரும் யாரு, அடுத்த தலைவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அபூபக்கர் உமர் சேர்ந்தானே வரும் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்த உடனேயே கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு எண்ணம் வருது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு எண்ணம் வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. உமர் ரலியல்லாஹு வருவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் செவந்து இப்படி முகம் செவந்துட்டு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்துட்டு போகுது. உமர் ரலியல்லாஹு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை, பிரச்சனையை விசாரிக்க அந்த சப்ஜெக்டை ரசூலுல்லாஹ் செய்யலை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் எல்லோரும் என்னை பொய்ப்படுத்தினீர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார். அபூபக்கர் என்னை உண்மைப்படுத்தினார். அவரது சொத்தாலும் அதாவது உடலாலும் அவருடைய சொத்தாலும் எனக்கு உதவி செய்தார். வாசானி எனக்கு என்ன செய்தார், உதவி செய்தார். ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க. எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த செய்தியில அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொன்னார்கள், ஃபமா ஊதிய பாத், அன்றைய தினத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதமான தொந்தரவுக்கும் உட்படுத்தப்படவில்லை. அதான் கடைசி நாள். அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் எந்த தொந்தரவுக்கும் என்ன செய்யலை, உட்படுத்தப்படவில்லை. நாங்கள் பார்க்கிறோம், ஹலீஃபா தெரிவு செய்யப்படுகின்ற இடத்தில் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன தொந்தரவுபடுத்தப்படவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஞாபகப்படுத்திய செய்தி என்ன, மக்காவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு செய்த தஅவாவுடைய அந்த சப்போர்ட்டையும் அந்த உதவியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேணும் என் தோழர்களை என்ன என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதையும் தாண்டி அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி என்பது அன்றைக்கு முஸ்லிம்கள் அனுபவித்த உச்சகட்ட சந்தோஷத்தில் உண்டு. மக்கா வெற்றிக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பெரும் தலைகளெல்லாம் அசைஞ்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழைய போறாங்க. எண்ணி 8 வருஷம் விரட்டப்பட்டு 8 வருஷத்துல ஆட்சியாளராக என்ன செய்யறாங்க, மீள் குடியேற்றம் அல்ல, ஆட்சியாளராக அந்த இடமும் வேணாம், ஆனா ஆட்சி எங்களுக்கு இல்லை தான் அதை என்ன செய்யிருக்கோம், ஹிஜ்ரத் செஞ்சு அவங்களும் அங்கே போய் இருக்க போறதில்லை, ஆனா நாங்கள் தான் என்ன செய்ய போறோம், ஆள போறோம் என்று திருப்பி மீள் குடியேற்றத்துக்கு போகவும் இல்லை. அப்படி போற சந்தோஷத்தில் மிகுதியில் இருக்கிற டைம்ல எல்லா பெரும் தலைகளெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வார நேரத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரார். வருவதற்காக அழைச்சி வராங்க. யாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அழைச்சி வராங்க. பாதுகாப்போடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு தயாராக இருக்கிறார்கள். இவர் அழைச்சி வரப்படுறார். அபூ சுஃபியான் அழைத்து வரப்படுகிறார். அபூ சுஃபியான் மதீனாவுக்குள்ள அழைச்சி வரப்படுற ஒரு பெரிய ஒரு தலையுண்டு இஸ்லாத்துக்குள்ள வார டைம்ல எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பெரும்பாலும் என்ன செய்யணும், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டா அவன்கிட்ட பத்துவாவே கேட்கிறோம், அப்படித்தானே. அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், கேள்வி பதில் நிகழ்ச்சி. அவருக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னே அவருக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியை கொடுத்து அவர் கேள்வியெல்லாம் கேட்டான். அவன் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறேன், இன்னும் இஸ்லாத்தை நான் படிச்சுட்டு நான் உங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லைன்னு முதலாவது சொல்லிடுறேன். அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். இதான் எங்களோட நிலைமை. இப்போ நான் உங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லைன்றது அதை நம்ம யார் ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறோமே, முஸ்லீமை பார்த்து தான் படிக்கவே ஆரம்பிச்சது. முஸ்லீம் சமுதாயத்தை பார்க்காம யாரும் இஸ்லாத்தை என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது. இந்த இப்படி ஒரு சமுதாயம் இருக்க போய் தூண்டுதல்ல தான் குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது. யார் படித்தாலும் சரி வந்தா என்ன, யமுன்னூன அலைக்கா நஸ்லமும், இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் உங்களுக்கு பெருமையாக சொல்கிறார்கள். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களோட இஸ்லாத்தை பெருமையா எங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் செஞ்சுக்கிறான், நீங்க வந்தது எங்களுக்கு அருள் அல்ல,
அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான்னு சொல்லுங்கன்ற அல்லாஹ். நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய இதாக என்ன செய்வோம், நம்ம சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதே மனநிலை அந்த அபூ சுஃபியான் அங்கே வாராரு. மனிதனுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த மனநிலை இருக்கு. அப்போ அபூ சுஃபியான் வார நேரத்தில் அந்த இடத்தில் வந்து சுஹைபர் ரூமி, அதுபோல அதாவது பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல அதாவது 3 நபித்தோழர்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த அதாவது அவர் வார நேரத்தில் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மான் அல் ஃபாரிசி, இந்த 3 ரதியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டோம். அதனால தான் சுஹைபர் ரூமி என்ற, இல்லாட்டி ரோமுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, சுஹைபர் ரூமி என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். அப்போ அந்த அவங்க 3 பேர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு அப்படி சப்போர்ட்டாக இருந்தவர். இஸ்லாத்துக்கு அத்திவாரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சப்போர்ட்டாக இருந்தார்களோ அதுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவில் என்ன மிகவும் சப்போர்ட்டாக இருந்தவர்கள். இப்போ கடைசி நாளில் யார் வார இஸ்லாத்துக்கு? அபூ சுஃபியான் வாரார். இது ஒரு பெரிய உண்மையில ஈமானிய சோதனை. இதை பார்த்த உடனேயே இவ்வளோ அநியாயம் செஞ்ச ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ள வார நேரத்தில் யாருக்கு மிகவும் வேதனையாக இருக்கும்? அநியாயம் இழைக்கப்பட்டானே, பாதிக்கப்பட்டார்களே, அவர்களுக்கு தான் என்ன செய்யாது, மிக வேதனையாக இருக்கும். இந்த 3 பேருக்கும் கடுமையான ஒரு வேதனையாக இருக்குது. இவர் இஸ்லாத்துக்குள்ள வாரதே ஒரு வேதனையாக என்ன செய்து இருக்குது. அப்போ சொல்றாங்க, வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதஹா, அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரிகளை உரிய இடத்துல பதம் பார்க்கல என்ற வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய எந்த குறையை அவங்க நிஸ்பத்து பண்ணல, இந்த ஆள் கொல்லப்பட்டிருக்கப்பட வேண்டியவர் என்று சொல்றாங்க. காரணம் ஆத்திரம், அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள். இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். இது யாரோட காதில் விழுதுன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் விழுது. அபூபக்கர் எல்லாம் நேராக வந்தாங்க, அந்த 3 பேர்ட்டை வந்து சொன்னாங்க, அத்தகூலூன ஹாதா ஃபி சய்யிதி குரைஷின் வ ஷைஹிஹிம், குறைஷிகளுடைய தலைவரை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வேகமாக போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி எல்லாம் இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர ஒரு மனிதரை பார்த்து பேசுகிற அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், தலைமைத்துவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிதானம், எந்த விதமான உச்சகட்ட சந்தோஷமான நேரத்திலும் அவருடைய நிதானம், எந்த ஒரு தாழ்ந்த சூழலிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் அந்த சமுதாயத்தை ஒரு கட்டுக்கோப்பில் வச்சிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்டது, அக்தப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டார். அந்த 3 பேரையும் நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன் குன்த அக்தப்தஹும் ஃபக்கத் அக்தப்த ரப்பக், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்கள் ரப்பை கோபப்படுத்தி விட்டீர்கள். அந்த 3 பேரையும் நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் உங்களது ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வார்த்தையை சொன்னார்கள். சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக வந்தார்கள் அந்த 3 தோழர்களிடத்திலும். 3 தோழர்களிடத்தில் வந்து, அக்லப்துக்கும் யா இஹ்வதா, சகோதரர்களே நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பண்பாடு பாருங்க, அக்லப்துக்கும் யா அபூபக்கர், அவர் அந்த உணர்வெல்லாம் விட்டுட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலாங்க சொன்ன உடனே தான் செய்தது தவறு என்று வேகமாக வந்து, அக்லப்துக்கும் யா இஹ்வதா, சகோதரர்களை நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனான்னு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் 3 பேருடைய பண்பாட்டை பாருங்க, லா யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, நீங்கள் எங்களை கோபப்படுத்தவில்லை அபூபக்கரே என்று அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உறுதிமிக்க ஒரு நிலைப்பாடை காட்டுதா இல்லையா? ரசூல் அபூபக்கர் அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிய தியாகத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதாரத்தால் தியாகம் செய்த எல்லோரை விட ஒரு பெரிய தியாகம். எந்த ஒரு மனிதர் தேவையோடு பள்ளிக்கு வந்தாலும் அவரை கவனிக்க வேண்டியது தலைவர், ஆட்சித்தலைவர். ஆட்சித்தலைவரிடத்தில் பணம் இல்லை, அப்ப அவர் எப்பையும் அனுப்புறது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யார்கிட்டயா போய் கேட்டுவாங்கன்னு சொல்லி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைச்சவங்கள்ட்ட கேட்பார், யூதன்ட்டையும் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு யூதன் அதான் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அதாவது மெதனாவில் ஏறுற நேரத்தில், மேலுக்கு ஏறுற நேரத்தில் அந்த யூதன் சொன்னார், நீ அடிமையாக இருந்த நாட்களை ஞாபகம் வச்சுக்க, கடன் தர வேண்டியதற்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லிட்டு போறான். யாருக்காக எடுத்த கடன்? இஸ்லாமிய சமுதாயத்துக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக கிடைத்த. நாங்கள் என்ன நடப்போம்? பிலால் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனது கடனை அவர் கேட்கிறார். யார கடனை கேட்கிறாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடன் எடுக்கல, என்ற கடனை கேட்கிறார். உங்கள்கிட்ட அடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை, உங்களிடத்தில் அடைப்பதற்காக எந்த வழியும் இல்லை, நான் ஓடிவிட எனக்கு அனுமதி தாருங்கள்.
நான் ஓடி போய்விட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இப்போ நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, 2 இரவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த கதை ரசூலாங்க ஓட அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு கிஃப்ட் வருது. ரசூலாங்க அந்த கிஃப்டை வைத்து கடன் அடைக்கிறாங்க, பிலால் ஒப்படைக்கிறாங்க. டோட்டல் கடனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, முடிச்சிருங்க. அதுக்கு பின்னால் தான் நான் வீட்டுக்குள்ளே போவேண்டாங்க. ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க, பிலால்கிட்ட முடிச்சுட்டா, இன்னும் கொஞ்சம் மிஞ்சிருக்குது, நான் வீட்டுக்குள்ளே போகலை என்று ரசூலாங்க உட்கார்ந்திருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு தோழமை இருந்திருக்கும். எனக்கு எந்த உணவும் இருந்ததில்லை, பிலாலுடைய அக்குள் மறைத்திருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய உணவை தவிர, அக்குள் மறைத்திருக்கக்கூடிய உணவை தவிர, அப்படி என்ற வார்த்தை ஹதீஸ்ல வருது. யார் ரசூலுல்லாஹோட இருந்தது? பிலால் ரதினம். ரசூலுல்லாஹ் இறுதி நேரத்தில் மறப்பார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் மறப்பார்களா? அதான் அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவ்வளவு பெரிய தலைவர்கள் சூழ இருக்கிற நேரத்திலும், மக்காவை பற்றி அவ்வளவு பற்றானவர்கள் இருக்கிற நேரத்திலும், அந்த கதவு திறக்கப்பட்ட நேரத்தில் அழைத்து சென்றது யாரே? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கதவை என்ன செஞ்சிட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய கௌரவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் கொடுத்தார்கள். நபி அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்குள் எப்படி தொழுதார்கள் என்பதை கேட்க வேண்டிய ஒரே நபி தோழர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பிறகு முஸ்னது பிலால் என்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், பிலாலுடைய அறிவிப்புக்கு எடுத்தீங்கன்னா பெரும்பாலான செய்திகள் இதான் என்ன உண்டு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கடந்த காலத்தில் தஅவா ரீதியாக இருக்கலாம், குடும்ப உறவு ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய விஷயத்திலும் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட மிக முக்கியமான உதவிகளையோ அஸ்திவாரங்களையோ உபகாரங்களையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் மறந்தது கிடையாது. மறந்தது மாத்திரமல்ல, அதுக்கு உபகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள், அதுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அனைத்து செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒவ்வொருவருடைய இது நான் மனிதன் எங்களுக்கு செய்த சாதாரண எல்லா உதவிகளையும் குறிக்கின்ற அமைப்பில் நன்றி செலுத்துது என்ற தலைப்புக்குள்ள இதை சொல்லலை. நீங்கள் எழுந்து நிற்கின்ற அளவில், உங்களை உருவாக்குகின்ற அளவில், நீங்கள் நிற்கக்கூடிய தரத்தின் அளவில் உங்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் இருக்குது. அது சாதாரணமாக கூட இருக்கலாம். அவர்களை நாம் போய் கவனிப்பது, அவர்களோடு உட்கார்ந்து பேசுவது, அவர்களுடைய தேவை என்ன என்று தெரிந்து கொள்வது இஸ்லாத்தில் ஈமானில் உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி. ஈமானில் உள்ள ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய பண்பாட்டிலே உள்ள ஒரு பகுதி. நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறோம், டைம் கிடைச்சா போகணும் என்று நினைக்கிறதே அவர்கள் எங்கள் உள்ளத்தில் 2ஆம் பட்சமானவர்கள் என்பதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, எல்லா வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் மவுத்தாகுவோம்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்த உலகத்தில் யாருமே என்ன இல்லை, அப்படியே போட்டுட்டு போறது தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மவுத்தாகன்னு நினைக்கிறதுக்கான காரணத்தால தான் இதை முடிச்சுட்டு பேசுவோம், அதை முடிச்சுட்டு செய்வோம், இதை முடிச்சுட்டு பார்ப்போம் என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய நன்மையான ஒரு செயல். மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனால் நமது பெரும் பாவங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்டு இது போன்ற நற்செயல்கள். அதாவது அதாவது பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்டு இருந்து நம்ம செய்வது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீ அதிடம் துதன்பன் அதீமன் ஃபஹல்லி மின் தௌபா, நான் பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு தௌபா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் ஃபஹல்லக மின் உங்களுக்கு தாய் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. சொன்னார் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபஹல்லக மின் ஹாலா, சாட்சி இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. பெரியம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆமண்டார். ஃபபிர் ரஹானா, அவர்களுக்கு உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள். தௌபாவுக்கு வழி என்ன? இருக்கிற சாட்சியோடையும் பெரியம்மாவோட உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள் என்றாங்க. உங்களுக்கு தௌபா வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தாய்க்கு உபகாரம் செய்யணும். தாயுடைய சகோதரி என்பதற்காக நாம் உபகாரம் செய்வதன் மூலமாக, அவங்க எதுவும் நமக்கு செஞ்சாங்களோ செய்யலையோ, உபகாரம் செய்தவருடைய சகோதரி என்பதற்காக உபகாரம் செய்தால் நமக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அழகான எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறக்காமல் எமது வாழ்க்கையில் மிக முக்கியமாக அஸ்திவாரங்களாக இருந்தவர்களை கவனிப்பதும், அவர்களுக்கு முடிந்த உதவிகளை எங்களால் உபகாரமாக செய்வதும் என்கின்ற முடிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். அதனூடாக மார்க்க கடமை ஒன்றையும் நிறைவேற்றுகிறோம், ஈமானையும் அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரம் ஒரு மனித பண்பாட்டை என்ன செய்கிறோம்? நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட செய்திகளை சிறந்த முறையில் புரிந்து
விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.